சரிங்க, இவ்வளோ நேரம் எல்லாரும் தியரியாக பேசிகிட்டு இருந்தோம், ரைட்? தியரியை அப்ளை பண்ணுறது அவங்கவுங்க வீட்டில் போய் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு சேருதா வரலையா இல்லையான்னு பார்த்துட்ருப்பீங்க. என் சப்ஜெக்ட் அப்படி இல்லை, டைரெக்டாக ப்ராக்டிக்கல். இது நடந்ததா இல்லையா, எஸ் ஆர் நோ, அதான் ஆன்சர். எப்படிங்க? எஸ். இந்த போர்டில் அந்த நண்பருடைய ஜாதகம் வந்திருக்கு, இதற்கு அவருக்கு பதில் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி எனது குருநாதர் ஜி.கே. ஐயாவின் பொற்பாதங்களுக்கு வணக்கம் செலுத்தி, நான் பயணிக்கும் சந்திரநாடி முறையில் திருமண பொருத்தம். திருமணம் சொர்க்கத்தில் இச்சைப்படுகிறது, அது மாற்றல்ல. ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு திருமணங்கிறதுல தான் மட்டும்தான் மிகப்பெரிய பிரச்சனை. எந்த ஜாதகர் வந்தாலும் இந்த குழந்தைக்கு எப்போ திருமணம் நடக்கும், ஏன் நடக்கலை, அது என்ன பிரச்சனை, வெவ்வேறு பிரச்சனைகளால் திருமணம் தாமதம், ஃபஸ்ட்டு நல்ல திருமணம் நடக்குமா, அதாவது நல்ல திருமணம்னா நல்ல முறையாக நடக்குமா, பெற்றோர்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அல்லது அவர்களாகவே நிச்சயிக்கப்படும் திருமணமா, இது ரெண்டும் இல்லாத இரண்டாம் கட்ட திருமணமா, இதையெல்லாம் தாண்டி நல்ல முறையில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்காங்க, அவங்க பிடிவாதத்தால் குறிப்பிட்ட கிரக சேர்க்கையால் அவங்க செஞ்ச தப்பு இல்லைங்க, அவங்க பிறந்த நேரம் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய கிரகங்களின் கிரக சேர்க்கை. இப்போ இந்த தம்பியினுடைய இதுலேயும் ஏன் நடக்கலைங்கிறதுக்கு எடுத்த உடனே பாயிண்ட், பார்த்த உடனே பாயிண்ட் சொல்ல போகிறோம். அப்படி திருமண பொருத்தம் பார்ப்பதில் மிக துல்லியமான முறையில் ஒருத்தர் இன்னொருத்தர் கூட சேர்ந்தா, இப்போ உதாரணத்துக்கு பண்டிட்டையா இருக்கார், எனது நட்சத்திரத்திற்கும் பண்டிட்டையாவின் நட்சத்திரத்திற்கும் ஒரு இணக்கம் இருந்தால் மட்டுமே இந்த இடத்தில் நான் வந்து பேச முடியும். இதுதான் சார்பு விதி, இல்லை என்றால் நான் பேச முடியாது. அதே போல் எனக்கும் அண்ணன் பழனிசாமி அண்ணனுக்கும் ஒரு தொடர்பு இருந்தால் மட்டுமே நம்ம இங்கே உட்கார முடியும். ஸோ இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்தால் மட்டுமே இந்த அரங்கத்தில் நாம் உட்கார்ந்து பேச முடியும். இது வந்து சார்பு விதி. இது ஜோதிடத்தில் ஜோதிடமாக எடுக்கும் பொழுது என்னென்றால், இரு ஜாதகங்களை ஒப்பிட்டு பார்த்து, ஆண் ஜாதகம் பொன் ஜாதகம், ஒரு ஈரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் 50 ஜாதகம் கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணு பிடிஎஸ் படித்த மாப்பிள்ளையும் வராங்க, எம்பிபிஎஸ் படித்த மாப்பிள்ளையும் வராங்க, எதுவுமே செட் ஆகலை. சித்திர நட்சத்திரம் பொண்ணுது. அதை போல் ஒரே நல்ல 10 ஜாதகம், 10க்குமா நான் போட்டு பார்க்க முடியாது, கால நேரங்கள் கிடையாது. எத்தனை ஜாதகம் கொடுத்தாலும் சரிங்க, வித்தின் ஒரு 3 அல்லது 4 5 நிமிஷத்துக்குள்ள இந்த ஜாதகம் பொருந்தி வரும், வராது, டட்டுன்னு சொல்லணும். அதுதான் திருமண பொருத்தம். எப்படின்னா, திருமண காரக கிரகங்கள் ஆண் பெண்ணுக்கு செவ்வாயும் ஆணுக்கு சுக்கிரனும் அன்றைய கோச்சாரத்தில், இது நான் வரப்போற அந்த சப்ஜெக்டுக்கு, இதே இன்றைய கோச்சாரத்தில் சந்திரன் பூர நட்சத்திரத்தில் பயணிக்க அங்கே கேது பயணம் செல்கிறது. கரெக்டா? சோ திருமணம் பத்தி கேட்கிறாரா? இந்த கார்த்தி பிறந்த ஜாதகத்தில் இன்று சுக்கிரன் இங்கே இருக்கிறார். ஜாதகத்தில் நான் சந்திரன் போடலையோ, போட்டுக்கிறேனா? இல்லை, போட விட்டேன். கோச்சார் சந்திரன் இங்கே கேது 3 டிகிரி, இங்கே சுக்கிரன் இல்லை 20 டிகிரி என்னமோ, 20 சம்திங். என்னுடைய இன்னைக்கு சுக்கிரன் எத்தனை டிகிரினா இங்கே நவுந்துருச்சா? இல்லை சரி, நான் சொல்கிறேன். இல்லை, சுக்கிரன் 6 டிகிரி, சுக்கிரன் 6 டிகிரி. இது ஏன் சொல்றேன்னா சார், ஒரு ஜாதகம் திருமண பொருத்தத்திற்கு வரும் பொழுது அந்த ஜாதகருக்கு திருமணம் செய்யக்கூடிய பிராப்தம் இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் கோச்சார சந்திரன் இந்த செவ்வாய் சுக்கிரன் மீது பயணிக்க, இவர் ஆண் ஜாதகர், இங்கே
சுக்கிரன் பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம். சந்திரன் இன்றைக்கு கிட்டத்தட்ட 17 டிகிரி, ரைட். அப்போ சுக்கிரனை கடந்த சந்திரன், இவர் திருமணத்தை பற்றி பேசுவதற்கு முழு அதிகாரம் உண்டு. திருமணத்தை பற்றி தான் பேசுவார். என்கிட்ட அந்த ஜாதகம் வந்துச்சுன்னா நீங்கள் பெண்ணை பற்றி திருமணத்தை பற்றி பேச வந்திருக்கிறீர்கள், எடுத்த உடனே பாயிண்ட். அது எப்படி சொல்ல முடியும்? இந்த ஜாதகத்தில் கோச்சார கிரகங்கள் ஜனனகால கிரகங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இது. இந்த அமைப்பில் நாம் திருமண பொருத்தம் எடுக்கும் பொழுது மிக மிக துல்லியமான பதிலை சொல்லிவிட முடியும் என்பதற்கு அந்த திருமண தடை தம்பிக்கு இதுவரைக்கும் ஏன் வந்தது, திசா புத்தி, அது கண்டிப்பாக ஃபைனலாக சொல்லக்கூடியது. அதற்கு முன்பாக இங்கே கிரக சேர்க்கையில் சூரியன் 12 டிகிரி, சனி 15 டிகிரி. சூரியன் சனியும் இந்த ஆணுக்கு உண்டான அந்த மூல சக்தியை கொடுக்கக்கூடிய சூரியனுடைய பலம், சனி அங்கே அதை வலுவை குறைக்கக்கூடிய பலம் கொண்டது. இங்கே சம்பந்தப்படுகிறது. சூரியன் சனி அமைப்பு இருந்தாலே ஆப்போசிட் நபர் உங்கள் ஜாதகம் போன உடனே அவங்க செக் பண்ணிட்டு இதில் இந்த குழந்தை பிறப்பில் காலதாமதம் ஆகும், எந்த காரணத்தை முன்னிட்டு இதுவரைக்கும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இதுதான் உண்மை. புரியுதுங்களா? ஸோ இந்த சூரியன் 12 டிகிரி, சனி 15 டிகிரி கிரக சேர்க்கையில் இந்த பாகை முறை அடிப்படையில், இங்கே கிரக சேர்க்கையாக பாகை முறையில் இது முக்கியமாக கண்டுக்கணும். அதுக்கடுத்தது சூரியன் 12 டிகிரி, சுக்கிரன் 12 டிகிரி, இது ரெண்டுமே ஒரே டிகிரி. இது என்ன தெரியுமா பண்ணோம்? ஒன்று திருமண ஆசையை அதிகப்படுத்தி இருக்கணும், இல்லையா திருமண ஆசையை மழுங்கப்படுத்தியிருக்கணும். இது ரெண்டில் ஒன்று தான் நடந்திருக்கணும். இந்த சூரியன் சுக்கிரன் தூர அளவும் இதுவரைக்கும் வந்த பெண்ணினுடைய அமைப்பு +or- 3 டிகிரியில் இருந்தால் இதுவரைக்கும் திருமணம் நடந்திருக்கும். இந்த அமைப்புள்ள ஜாதகம் இதுவரைக்கும் உங்கள் கண்ணில் பட்டிருக்காது. அதுக்கு காரணம் திசா புத்தி. இந்த திசா புத்தி ஏன் சொல்கிறேன்னா, மகர லக்னத்துக்கு 2 கூடையவர் 12 மறைவு, புரியுதுங்களா? அதை தவிர வக்ரமும் கூட. வக்ர கிரகங்கள் தன்னுடைய பலனை காலம் தாழ்த்தி செய்யும், தாமதப்படுத்தும், ஆனால் உறுதியாக செய்யும். திசா புத்தியில் இறுதியில் மட்டுமே செய்யும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு சனி திசை, சனி புத்தி, கேதந்திரம். இப்போ சனியும் கேதும், சனி இன்னைக்கு 4 டிகிரி, அது வக்ரம், இது வக்ரம். நீங்க பார்க்குற தொழிலில் உங்களுக்கு மாறுதல் வந்திருக்கும், அதாவது நல்ல முன்னேற்றம் வந்திருக்கும். என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க? எஸ். இப்போ இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி உங்களோட ஒன்று சேலரி இருக்கணும், இல்லை இடம் மாறி இருக்கணும், இதெல்லாம் 2 நடந்திருக்கணும். சேஎஸ்ஆர்னோ எப்பயும் போல போயிட்டு இருக்கு. இப்போ இடமாற்றம் நடந்ததா இல்லையா? இடமாற்றத்துக்கான வாய்ப்பு இப்போ உங்களுக்கு வந்திருக்கணும். வித்தின் 1.5 இயர் இந்த ராகு உள்ள வந்த உடனே, கேதுங்க வந்த உடனே உங்களுக்கு இடமாற்றம். நீங்கள் செய்ய தொழிலில் அடுத்த மீட்டிங் வரும்போது, இல்லை அடுத்த ஒரு 3 to 4 மாதத்தை இடமாற்றம் என்பது உறுதி. எஸ், அதாவது வேலையில். அதான் பதிலுங்க. எதிர்பார்க்குறீங்களா? அதான் பதில். உறுதியாக உண்டு. என்னுடைய ஃபோன் நம்பர் எடுத்துங்க, 9789487287. உறுதியாக மாற்றம் உண்டு. இதில் மாற்றமே கிடையாது. ஏன்? அதற்கு நான் பதில் சொல்கிறேன். அதாவது வெறுமனே இங்கே விதிகளை மட்டும் சொல்லி அதற்குண்டான காரணங்கள் சொல்லாமல் போக கிடையாது. ராகு கேது இருக்கும் இடத்தில், கோச்சாரத்தில் ராகு கேதுக்கள் பயணித்தால் நிச்சயமாக மாற்றம் உண்டு. எல்லளவும் கிடையாது. ஏற்கனவே செக் பண்ணி பாருங்க. இப்போ அந்த ஸ்டேஜுக்கு வருவோம். இந்த இடத்துல கேது, இங்க ராகு. இதுக்கு முன்னாடி யாருக்காக இருந்திருக்கா? இருந்திருக்குமே. யாருக்காக இருந்திருக்கா? இருந்ததுன்னா சொல்லுங்க. அவங்க என்ன மாற்றத்தை சந்திச்சிங்க? செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க, தப்பு இல்லை. ஸோ இந்த அடிப்படையில் ராகு கேது மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். சனி வக்ரம், இங்க கோச்சாரத்தில் சனி வக்ரம். இந்த அமைப்பு வரும்பொழுது சனி தொழில்காரகன், குடும்பாதிபதி. நிச்சயமாக உங்களுக்கு சனி இந்த புத்தியில் திருமணத்தை நடத்தி கொடுக்கும் அதிகாரம். லக்ன புள்ளி 10 டிகிரி. இதே இங்க இருக்கக்கூடிய சூரியன் 12 டிகிரி. சூரியன் தான் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்தாக வேண்டும், வேற வழியே இல்லை. இங்கே சனி திசை, சனி புத்தி,
சனி புத்தியில் சூரிய அந்தரம் வரும் பொழுது உங்களுக்கு தகுந்த பெண் உறுதியாக கிடைப்பார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. கோச்சாரத்தில் குரு இங்கே வரும் பொழுது உங்களுக்கு உறுதியான மாற்றமும் சம்பள உயர்வும். அதற்கு காரணம் சூரியன் சம்பாத்தியக்காரகன், குரு பணத்தை அள்ளி கொடுப்பவர். குருவானவர் 3க்கும் 12 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அவர் 6ஆம் இடத்தில் இருக்கார், லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில். அதனால் குரு சந்திரன் உங்களுக்கு ஒரு நல்ல தொழிலை கொடுத்து விட்டார், அலைச்சலுடன் கூடிய தொழில். ரைட். அதுக்கடுத்தது இந்த சூரியன் அஷ்டமாதிபதி, அவர் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். நின்ற சாரம் சனி சாரம் ஆச்சுங்களா. ஸோ லக்னாதிபதியின் சாரம் தான் அவர் 7ஆம் அதிபதி பெற்றிருக்கிறார். அஷ்டமாதிபதி 7ல் இருக்கும் பொழுது திருமணம் ஆவதற்கு அந்த மன உளைச்சலுடன் கூடிய சற்றே அவமானப்படக்கூடிய அளவிற்கு அந்த திருமணத்தில் ஒரு சில கோளாறுகள் வரும். வந்தவுடன் உங்களுக்கு திருமணம் நடக்கும் என்பதே உறுதி. சரிங்களா. உறுதியாக இந்த சூரியனுடைய அந்தரம் திசா புத்தி, திசா வரப்போறதில்லை, புத்தி வரும். புத்தி வரலனாலும் அந்தரம் வரும். அந்தர காலத்தில் காலதாமத திருமணம் தான். நீங்கள் குருச்சந்திரன் நினைவு பண வகையில் ஏற்கனவே பல வகையில் இழப்புகளை சந்தித்த நபர். சரியா தப்பா? எஸ். இந்த சூரியன் புதன் 1 டிகிரிக்கு 2 டிகிரி படிச்சிருக்கீங்க, அதில் மாற்றம் கிடையாது. படிப்பு நல்ல படிப்பு. சே சார் நோ. ரைட். இங்கே புதன் 24 டிகிரி. உங்களுடைய மாமன் வகையில் ஆயுள் நட்சத்திரம், வயிறு தொந்தரவு, ஹார்ட் தொந்தரவு, இது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் உள்ள நபர் ஒருவர் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும். செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க. சரிங்க. இன்றைய கோச்சார சந்திரன் சுக்கிரன் மீது பயணிக்க நீங்கள் திருமணத்தை கேட்கிறீர்கள். அதுக்கடுத்தது உங்கள் வேலையை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க. ரைட். அதற்கடுத்தது இங்கே ராகு இடமாற்றத்தை, குடும்பாதிபதி எனக்கு எப்போ குடும்பம் அமையும், இதுதாங்க இன்றைய ஜாதகம். இப்போ திருமணத்துக்கு வருவோம். திருமணம் காலதாமத திருமணம். திருமணம் யாரால் நடத்தி வைக்கப்படும்? லக்ன புள்ளியிலிருந்து அதே லக்ன புள்ளியில் இருக்கக்கூடிய கிரகம் தான் திருமணத்தை நடத்தி வைக்க முடியும் உங்களுக்கு. அதை அடுத்தது இது உறுதியாக காதல் திருமணம் இல்லை, ஆனால் காதலிலும் ஈடுபட முடியும். இங்கே செவ்வாய் சுக்கிரன், ஒரு வருமானத்துக்கு 2 வருமானங்கள் உண்டு உங்களுக்கு. ரைட். 2 வருமானம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. சரியா தப்பா? எஸ். ரைட். வேலைக்கு போயிட்டுருங்க. வேலையிலே 2 விதமான வருமானம். ஒன்று உங்களுக்கு சம்பளம் வரணும், இன்னொரு பக்கம் செப்பரேட் நீங்கள் ஏதாவது அந்த மருந்தை விற்கணும். விற்கலை. இந்த திசா புத்தி வரும்பொழுது செவ்வாய் கேது என்பது மருத்துவ கிரகம். அண்ணா சொன்னார் இல்லையா, இந்த செவ்வாய் 3 டிகிரி, கேது 3 டிகிரி. ஸோ மருந்தை கையாளக்கூடிய விஷயத்தில் இங்கே லக்னத்திற்கு 1 4 1 2 3 4 11 கூடியவர் செவ்வாய். அவர் மூலியமாக வருமானத்தை கண்டிப்பாக 2 வருமானம் உண்டு. சரிங்களா? ரைட். ஸோ இந்த அமைப்புப்படி இவர் காலதாமத திருமணம் நடக்கும். ரைட். இந்த பதில் வந்தாச்சு. அடுத்தது லக்னத்திலிருந்து இந்த காதல் கத்திரிக்காய் திருமணம் சொல்லிடுறேன். லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்தில் சனி இருந்தா இது நிறைய பொண்ணுங்க ஜாதகத்தில் பயங்கரமாக தொந்தரவு பண்ணுதுங்க. ஒன்று தனக்கு அந்தஸ்து, படிப்பு, ஜாதி, மதம் இதையெல்லாம் தாண்டிய ஒரு வகையான கலப்பின உறவுகளில் இல்லாதல், மற்றொரு உறவை தேடி படிக்கும் இடத்துல தன்னுடைய புத்திசாலித்தனமாக என்னன்னு தெரியல, மாற்று மத, வேறு மத கலப்பின திருமணங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் நடந்த பின்பு பெற்றோரை பிரிந்து இருக்கக்கூடிய அமைப்பு 5ஆம் இடத்தில் இருக்கிற சனி கண்டிப்பாக கொடுத்து விடுகிறது. செக் பண்ணி பாருங்க. அதே போல் நல்ல படித்த பொண்ணு, நல்ல ஃபஸ்ட் குரூப்பில் பாஸ் பண்ணி நல்ல வேலையில் இருக்கு. அந்த ஜாதகம் இப்போ போடுறேன்னு அனுப்போம். லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன், லக்னம் கன்னியா லக்னம், சுக்கிரன் மகர வீட்டில், ஒரே பிடிவாதம், அந்த பையன் ஈக்குவலே கிடையாது. ஸோ 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், புத்தியை மழுங்கக்கூட அடிக்கக்கூடிய சுக்கிரன், சனி வீட்டில் சுக்கிரன் இருந்தாலே அந்த சுக்கிரன் 1008 லீலைகள் பண்ணுவார். அந்த வகையில் அந்த பெண்ணுக்கு அந்த சிறிதும் பொருத்தமில்லாத நபரை, லக்னம், லக்னத்தில் செவ்வாய், 7க்குடைய குரு, 6ஆம் இடத்தில் வக்ரம், அந்த பையனை, அதாவது அந்த அடிப்படையில் இந்த பொண்ணுக்கு உண்டான 7ஆம் இட அதிபதி தான் கணவராக வரக்கூடியவர். அதே போல் இந்த தம்பிக்கு 7ஆம் இடம் சந்திரன். அந்த அடிப்படையில் தான் இந்த மகர லக்னம், மகர ராசி,
கடகலக்கணம் கடகராசி, இதில் பெண் தேடுங்கள், உறுதியாக பெண் கிடைக்கும். சரிங்களா? பார்த்துங்க. அந்த அமைப்புள்ள பொண்ணுக்கு அந்த அம்மா கண்ணீர் விட்டு கதறி எழுவுறாங்க. இப்போ 2 நாள் முன்னாடி இவ்வளோ பெரிய படித்த பொண்ணு சம்பளம் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குது, சொன்னால் பேச்சு கேட்க மாட்டேங்குது. அவங்க அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்ஸ்பெக்டர். அந்த அம்மா கதறி எழுவுறாங்க. என்ன பண்ண முடியும்? கர்மாமா. இப்போ நடக்கிறது அந்த பொண்ணுக்கு சூரிய திசையில் புதன் புத்தி, யார் குரு திசையில் புதன் புத்தி இல்லமோ இருக்கு. நான் சப்ஜெக்ட் கொடுக்குறேன். நான் அந்த புதன் புத்தி முடிகிறது வரைக்கும் எஸ், யாருக்கெல்லாம் திசா புத்திகளில் புதன் சம்பந்தப்படுகிறாரோ நிச்சயமாக அவங்க கடன், நோய், வழக்கு, அதை தாண்டிய வயது கம்மியாக இருப்பின் காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உறுதியாக இருப்பது செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க. யாருக்காவது புதன் புத்தி நடந்துட்டு இருக்குங்களா? எஸ். என்ன மாதிரி பிரச்சனை? உடம்புல என்ன பிரச்சனை இருக்குங்க? பாருங்க. பதில் உறுதியான பதிலுங்க. இந்த திசை இந்த புத்திக்கு பதில்னா இதுதான் பதில், மாற்றமே இருக்காது. சரி, திருமணத்தில் சரி நல்ல விதமாக திருமணம் செய்கிறோம், நல்ல விதமாக குழந்தைகள் பிறக்குது. அந்த மாதிரி கிரக அமைப்பு, இந்த திசை நடத்தக்கூடிய கிரகங்கள் நமது இந்த குரு, சுக்கிரன், செவ்வாய், இந்த அமைப்பில் வரக்கூடிய பெண்ணாக இருந்து விட்டால், உதாரணமாக இரு ஜாதக கூட்டு, மாப்பிள்ளையுடைய பொண்ணு, மாப்பிள்ளையுடைய ஜாதகத்துக்கு பொண்ணோட ஜாதகம், மாப்பிள்ளையுடைய ராசியில் உதாரணத்துக்கு இங்கே குரு இருக்கு. இந்த குரு இருக்கிற இடத்துக்கு தம்பிக்கை சொல்லிடுறேன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு செவ்வாய் இருக்குமாயின், செவ்வாய் சுக்கிரன் இந்த இடத்துல மிதுனத்தில் இருக்குமாயின் அழகாக நீங்கள் கட்டிக்கலாம், எந்த தவறும் ஏற்படாது. ஆச்சுங்களா? உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் இங்கே இணைவு. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் திருமணத்தை வரக்கூடிய பெண்ணை நீங்கள் தேர்வு செய்யலாம். இது இரு ஜாதக கூட்டுகளுடைய அருமையாக பலன் கொடுக்கும். ரைட். அதே போல் சம்பாத்தியத்திற்கு இங்கே சூரியன் இருக்கு, புதன் இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டியது, இங்கே குரு இருக்கு பொண்ணை கட்டினீங்கன்னா சம்பாத்தியம் சூப்பராக அதிகமாகும். சரிங்களா? கட்டக்கூடாத இடம் அமைப்பு எந்த மாதிரி இருந்தால் கட்டக்கூடாது. இந்த ராகு இந்த இடத்துல சந்திரன் இருக்குமாயின் அந்த பொண்ணை பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அந்த பொண்ணு உங்களை சரியான முறையில் அப்பப்போ கொத்திக்கிட்டே இருக்கும். ராகு என்பது மிக மிக வலிமையான கிரகம். சந்திரன் என்பது உடல் மனசுக்காரகன். இந்த ராகு இருக்கிற இடத்தில் சந்திரன் இருக்கும்போது யாருக்காவது நீங்கள் மேரேஜ் பண்ணுவீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், அவங்கள பார்த்த உடனே பயந்துவீங்க, பயந்து பயந்து சாவணுங்க. ரைட். அதுக்கடுத்தது சந்தேகம். திருமணத்தில் நடந்து விட்டது, அதுக்கு அடுத்தது சந்தேகம் என்பது இந்த ஜாதகத்தில் சொல்கிறேன். லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்குமாயின் நிச்சயமாக மனதில் சந்தேகம் என்பது அடுத்த எதிர்பாலினத்திடம் உறுதியாக ஏற்படும். எச்சரிக்கையாக இருங்கள். அதே செவ்வாய் இந்த இடத்தில் இருந்து இங்கே சுக்கிரன் இருக்குமாயின் அந்த சந்தேகம் ஒன்றும் செய்யாது, மனதளவில் மட்டுமே நினைக்க சொல்லும், எந்த விதமான தவறுகளையும் நிச்சயமாக செய்யாது. ரைட். இப்போ சனி கோச்சாரத்தில் போயிட்டு இருக்கு. சனி இங்கே வக்ரம், இங்கே சனி திசை சனி புத்தி. உறுதியான உங்கள் தொழிலில் ஒன்று சம்பள உயர்வு, 2வது இடமாற்றம், இது ரெண்டுமே உறுதியாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்கும் அமைப்பு ஓகே. சரிங்களா? சரி. இந்த அமைப்புகள் படிதான் திருமணம் அமையும் என்பதை இந்த ஐயாவின் ஜிகே ஐயாவினுடைய கண்டுபிடிப்பான 2 ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்து சார்பு விதி என்ற அடிப்படையில் சொல்லக்கூடிய அந்த முறையை கையாண்டு திருமண பொருத்தம் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதுவரையில் எனக்கு வரக்கூடிய அனைத்து ஜாதகங்களும் திருமணம், காதல், வேலைவாய்ப்பு இது சம்பந்தப்பட்ட ஜாதகம் தான் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. அதில் மாற்றம் இல்லை. எனக்கு சிம்ம லக்னம், 7 சந்திரன். இந்த 7 சந்திரன் இருந்தாலே இந்த 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் எனக்கு வருது, வேற எனக்கு வர்றதே இல்லை. அரசு உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்காதா, இது 1008 கேள்வி. நிறைய பேர்த்துக்கு அரசு உத்தியோகத்தை சொல்லியிருக்கு. எல்லாமே அத்தனையும் சொன்ன வரையில் இது வரைக்கும் ஃபெயில் ஆகலை. எனக்கு கொடுத்த கொடுப்பனை அந்த மாதிரி. எனக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி ஒன்றும் இல்லைங்க. 2-11 புதன் திசை அது நடந்துகிட்டு இருக்கு. சிம்ம லக்னத்துக்கு 2-11 என்ன செய்வார்? ஸோ அந்த வேலையை கொடுத்துட்டு இருக்காரு. எஸ். அதே போல அரசு உத்தியோகத்திற்கான அருமையான அமைப்பு நீங்க கேட்டீங்க. இப்போ உங்க சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன், இதை அழைச்சிட்டு போட்டுறேன் நான். எஸ். ரைட். இந்த இந்த ஜாதகம் கேட்குறீங்களா? ரைட். 7ஆம் இடம் சந்திரன் இல்லைங்களா? 7 கூடிய சந்திரன் எங்க இருக்காரு? 6ல் மறைஞ்சிருக்கார்.
அப்போ பரிவர்த்தனை. இவர் இந்த பொண்ணு தான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு தான் போய் ஜோசியம் பார்ப்பார். கண்டிப்பா அந்த மாதிரி பொண்ணு தான் உங்களுக்கு அமையும். எஸ், பார்த்த பொண்ணு, ஏற்கனவே பார்த்த பொண்ணு மறுபடியும் ரெண்டாவது போய் பார்ப்பீங்க. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்றை உறுதிப்படுத்த தான் ஜோதிடரிடம் நீங்கள் செல்வீர்கள். இங்கே பரிவர்த்தனை, புதன் சந்திரன் பரிவர்த்தனை, புதன் 24 டிகிரி, சந்திரன் 4 டிகிரி, நல்ல அறிவு அழகு மிகுந்த அருமையான பெண், மாற்றமே இல்லை. எஸ், ரொம்ப அந்த அம்மா சொன்ன மாதிரி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருங்க, அருமையான பொண்ணு. சரி, அந்த பொண்ணு வேலையில் இருக்குமா இருக்காதா? ரைட்டா, செக் பண்ணிடலாங்களா? ரைட். 7ஆம் இடம், 7க்கு 7, 8, 9, 10, 10க்குடைய செவ்வாய் சிம்ம வீட்டில் உறுதியாக வேலையில் இருக்கும். புரியுதுங்களா? மாநில அரசு உத்தியோகம் ஒன்னே ஒன்று, இங்க கேது இணைவு இருக்கு, அது மட்டும்தான் சிக்கல். ஒருவேளை நர்ஸாக இருக்கலாம், அண்ணன் சொன்ன மாதிரி மக நட்சத்திரம். ரைட்டுங்களா? புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி பொண்ணு உங்களுக்கு அமையலாம். ஸோ இந்த ஒரு ஜாதகத்தை வச்சே சொல்லியாச்சு. அரசு உத்தியோகம். ஆமாம், உங்கள் ஜாதகத்தோடைய டேட் ஆஃப் பர்த் டைம் மட்டும் சொல்லுங்கள். வரலாம், கண்டிப்பாக வரலாம். ஆமாம் சார், அந்த துறை சார்ந்த பொண்ணு தாங்க அவருக்கு அமையும். அந்த துறை சார்ந்த பொண்ணு தான் அவருக்கு அமையும். இரண்டாவது, மிருகசீர நட்சத்திரம். உங்கள் வீட்டில் காதல் திருமணம் உறுதியாக உண்டு. சரியா தப்பா? உறுதியாக உண்டு. அப்போ எஸ், வரலாம். ஆச்சுங்களா? ஆமா, சொல்லுங்கம்மா. 21 ஓகே. டைம் சொல்லுங்க. இரவு 45. பிறந்த ஊர் திருச்சி. ஆனா பெண்ணா? சார் போட்டீங்களா? அதை போட்டிருக்கீங்களா? சரி, ஒரு 2 நிமிஷம் ஜாதகம். ஆமாம் சார். அங்கிருக்கிற பைக் ஆமாம், அதுக்கு பின்னாடி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது அவங்க தான் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக் நான் தான் நம்ம இது என்ன சாப்பிடுறீங்க? நெட் இருக்கான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். ஜிகே கோபாலகிருஷ்ணன் உண்டா?
நம்பர் எடுத்துட்டு TIRUCHI ஓடுங்க. TIRUCHI இதுல அப்படியே எடுத்துக்கங்க. TIRUCHI ஒரு ஸ்பெல் தவறுனாலே வரலாம். அம்மா விருச்ச லக்னமாமா, விருச்ச லக்னம் 11 டிகிரி, ராகு 10 டிகிரி, சந்திரன் 2 டிகிரி, பூரண நட்சத்திரம் ரைட்டா? சனி 23 டிகிரி, செவ்வாய் 25, சுக்கிரன் 24, புதன் 11, சூரியன் 8 டிகிரி, கேது 10 டிகிரி, குரு மக்கரம் 11 டிகிரி, மாந்தி 20, லக்னம் 11. சரி, நடப்பு சந்திர திசையில் ராகு புத்தியில் ராகந்திரம். இவர் மூலம் 1 கௌரவ கரணம். சரி, சனி சந்திரன். சார் ஒரு 10 நிமிஷம் லைன்ல வர சார், பேசிட்டேன். 10 நிமிஷம் லைன்ல வர. கடன் எவ்வளவு வாங்குனீங்க? கடன் இப்போ 3 மாசத்துல 6 மாசத்துல எவ்வளவு கடன் வாங்குனீங்க? நிறைய வாங்கிருக்கீங்க. சரி, கடன் வாங்கிருக்கீங்க. அதான் சரி. இப்போ இதுக்கு நீங்க என்ன கேள்வி, இதை தவிர என்ன கேள்விக்காக நீங்க வந்திருக்கீங்க? சரிங்க, இந்த குரு மீது சந்திரன் இன்னைக்கு வச்சிருப்பான். ஒரு ஜாதகத்தில் ஜாதகம் வந்த உடனே சந்திரன் நாடி விதிப்படி இவங்க எதற்காக வந்திருக்காங்க கேள்வி, அந்த கேள்வி சொல்லிட்டாவே பதில் வந்துடும். சரி, குரு மீது சந்திரன், இந்த குருவானவர் இந்த லக்னத்திற்கு 2, 5 குடையவர். ஸோ குடும்பம் அமைதல் ஃபஸ்ட்டு திருமணம், அதற்கடுத்தது இவருக்கு உத்தியோகம், ஃபஸ்ட்டு 2ஆம் இடம், அதுக்கடுத்து 5ஆம் இடம். இவர் இருக்கிறது லக்னத்துக்கு 10ஆம் இடம். ஸோ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், சந்திரன் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இவருக்கு எப்போ தொழில் கிடைக்கும் அதுதான் நீங்கள் கேட்க வந்திருக்கீங்க. இந்த கேள்வியை சொல்லி தான் நான் பதில் சொல்கிறது. ஆமாம், இதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த கேள்வி தான் உங்கள் மனசில் இருக்குது. நாம் இதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அதுதான் இது. ரைட். இப்போது அரசு உத்தியோகத்திற்கு 5, 10ஆம் இடங்கள் அப்படிங்கிறது ஜோதிட விதி. உங்களுக்கு அது தெரியாது. லக்னத்திற்கு 5க்குரியவர் குரு, அவர் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். சிம்பிள் லாஜிக். அரசு உத்தியோகம் உறுதியாக உண்டு. கரெக்டுங்களா? சரியா சார்? உறுதியாக கிடைக்கும். கரெக்டுங்களா? ரைட். 5ஆம் இடம் 10ஆம் இடம் சம்பந்தப்பட்டாலே அரசு உத்தியோகம். 2வது, இந்த குருமனை சிம்மமனை அரசு உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடம். இங்கே நிற்பது குரு மூல நட்சத்திரம். சரி, கேதுவோட மக நட்சத்திரம் ஆச்சுங்களா? 11 டிகிரி நிற்கிறார். இவர் வக்கரம். அவர் திசா புத்தி வரணும். எப்போ கிடைக்குங்கிறதுக்கான கேள்வி அந்த திசா புத்தி. சந்திர திசை லக்னத்திற்கு 7, 8, 9 கூடிய பாக்கியாதிபதி திசை வந்துருச்சு. சந்திர திசையில் ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி வரும். வேலை உறுதி. நீங்க இந்த மண்டபத்திலே வந்து சொல்ல போறீங்க. எஸ் ஆச்சுங்களா? சிம்பிள் லாஜிக். குரு மீது சந்திரன், 10ஆம் அதிபதி மீது சந்திரன் தேர்ந்து போச்சு. 5ஆம் அதிபதி சந்திரன், வேலையை பற்றி கேட்குறீங்க. அதுக்கு அடுத்தது குடும்பத்தை பற்றி. குடும்பம் மட்டுமே காலதாமதம். ராகுக்கேது, சந்திரன் ராகுக்கேது. நீங்கள் டென்ஷன் படுவீங்க, பையனையும் டென்ஷன் பட வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சரியா தப்பா? எஸ். சத்தம் போட்டு நீங்களும் பேசுகிறீங்க. அது பையனும் அப்பப்போ கத்துறாப்புல. நடக்குதா வீட்டில்? ரைட். இதெல்லாங்க இது. சூரியன் 8 டிகிரி
இந்த நட்சத்திரமும் இந்த குருவோட நட்சத்திரமும் இங்கே அஸ்வினி, இங்கே மகம். உறுதியாக அரசுத்தியோகம் இவருக்கு கோயில் சம்பந்தப்பட்ட இடத்தில் நிதியாக கிடைக்கும். புரியுதுங்களா? அது சம்பந்தப்பட்டது ட்ரை பண்ணுங்க. அறநிலையத்துறை, புரியுதுங்களா? உறுதியாக கிடைக்கும். காரணம், சூரியன் உச்சம், லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில், லக்னாதிபதி செவ்வாயானவர் இங்கே 4ஆம் இடத்தில் நிற்கும் நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம். சரிங்களா? ஸோ ஆக மொத்தம் இவருக்கு உறுதியாக அரசு உத்தியோகம் அறநிலைத்துறையில் கிடைக்கும். வாழ்க வளமுடன். சரிங்களா? கல்யாணம் எஸ். காரணம், இங்கே 2ஆம் இடத்தில் ராகு சந்திரன் ஆச்சுங்களா. இந்த 7ஆம் இடம், லக்னத்திற்கு 7ஆம் இடம் செவ்வாய். அந்த செவ்வாய் போய் சுக்கிரன் போய் இங்கே உச்சத்தில் இருக்கார். இங்கே சனி போயிட்டு இருக்கு. பணங்காசு இப்போ கையில் நிறையா, பையன் கையில் நிறைய வருமானம் வரும் ஃபஸ்ட்டு ஆச்சுங்களா. அதற்கப்புறம் இவரே முடிவு பண்ணுவாருமா. நான் இப்போ தான் சொன்னேன் 5ல் சுக்கிரன் தான் என்ன பண்ணணுன்னு. காதல் திருமணத்துக்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. ரைட்? அம்மா திசா புத்தி எல்லாத்துக்கும் வரணுமா. வேலை, அதுக்கு அடுத்தது கல்யாணம், காதல் திருமணமாகவும் இருக்கலாம். உறுதியாக நல்ல இடத்தில் வரக்கூடிய மணப்பெண் அருமையான மணப்பெண், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஏன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடம் சுக்கிரன் உச்சம், படித்த மனைவி, வேலையில் இருக்கக்கூடிய மனைவி, அழகான மனைவி, சம்பாத்திய மனைவி, அதோடு சேர்த்து அதிகாரம் பண்ணக்கூடிய மனைவி. அதுதான் சொல்றேன், எங்க ராகு புத்தி குரு புத்தி வந்த உடனே கல்யாணம் நடக்குமே, சாரி வேலை கிடைக்குமே. அப்படி அதான் ஜோசிகார் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணா பரவாயில்ல. இங்க சந்திரன் ராகு, இந்த பையனை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு பிடிக்குமேமா, போட்டோவை காட்டின உடனே பொண்ணுக்கு பிடிச்சிக்கும். ஸோ திருமண பொருத்தத்தில் 2 ஜாதகங்களையும் வச்சு பார்க்குறப்போ ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அவங்க 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி. இது எந்தெந்த விதத்தில் வெவ்வேறு விதத்தில் மாற்றலான்னா, எனக்கும் அண்ணனுக்கு என்ன மாதிரி ஒரு இதில் இருக்கலாம். இப்போ நான் இடையில் 1 மணி நேரம் போயிட்டு வந்தேன். ஒரு பிஸ்னஸ் தொடங்கிறதுக்காக 2 பார்ட்னர்ஷிப், நானும் அவர் சேர்ந்து வியாபாரம் பண்ணலாமா. 2 பேர்த்துக்கும் என்ன நட்சத்திரம், யார் மேலே தொழில் செய்கிறதுக்கு. இந்த சனி மீது அருமையான கிரகங்கள் குரு புதன் சுக்கிரன் இருக்குமாயின் தொழில் செய்யலாம், அவரோட சேர்ந்து தொழில் செய்யலாம். சனி தொழில்காரகன், கரெக்டுங்களா? ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப்பை முடிவு பண்ணுறதுக்கு இந்த விதியை பயன்படுத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கச்சிதமாக இருக்குது, தொழில் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ தொழிலை தொடங்குவதற்கு, திருமண பந்தத்தை சரியாக முடிப்பதற்கு, வேலை வாய்ப்பை மிக சிறப்பாக பெறுவதற்கு, இதையெல்லாம் தாண்டி காதலில் சிக்கல் இருந்தால் அவருடைய ஜாதகத்தில் புதன் என்ற கிரகமே அதை முடிவு செய்யும். புதன் ஆண் ஜாதகத்தில் டிகிரி குறைவாக 1, 2 இந்த மாதிரி டிகிரி குறைவாக இருந்து, பெண் ஜாதகத்தில் ஒரு 10 டிகிரி 15 டிகிரியாக இருந்தால் நிச்சயமாக காதல் ஜெயிக்காது. செக் பண்ணீங்க. இந்த புதனோட டிகிரி 2 பேரும் ஈக்குவலாக ப்ளஸ் ஆர் மைனஸ், பையனுக்கு 15 டிகிரி இருக்கா, பொண்ணுக்கு ஒரு 18, 20 டிகிரி, கண்டிப்பாக சக்சஸ். எஸ். ஸோ இந்த அடிப்படையிலையும் ஒரு விஷயத்தை தீர்மானம் செய்து வரக்கூடிய ஜாதகருக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியும் என்பதே எனது ஐயாவின் குருநாதரின் ஜிகே ஐயாவினுடைய வழிகாட்டுதலில் 2 ஜாதக கூட்டு விளைவில் இருக்கக்கூடிய சாரா அம்சங்கள். ஆகவே எனது நண்பர் ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் இந்த கருத்தரங்கிற்கு எங்களை பேச வைத்ததுக்கு, வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றிகளை சொல்லி, எனக்கு இந்த சதயம் அஸ்ட்ரோ டிவி என்றைக்குமே எனக்கு அருமையான நபர்களை அள்ளி கொடுத்து கொண்டுள்ளது. ஆன்லைனில் டெய்லியும் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அருமையான வரவேற்பு. என்னுடைய தொலைபேசி எண் 978 94 87 2 87 முருகேசன். 978 94 87 2 87
ஸோ எனக்கு இந்த வாய்ப்பளித்த நண்பருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.